கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பேனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, மனுஷனால் இது கூடாதது தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நிறைய காரியத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இது மனுஷனால் முடியாது, ஆனால் தேவனால் முடியாதது அல்ல. தேவனால் எல்லாம் முடியும். சிம்பிளாக நான் சொல்லட்டுமா? எதெல்லாம் மனுஷனால் கூடாதோ அது தேவனால் கூடும். மார்க்கு 10:27 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல. ஒரு சின்ன உதாரணம், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 5-6 வரைக்கும் ஒரு மனிதன் ஒரு உத்தரத்தை வெட்டுகிறான். அந்த சமயம் கோடாரி ஆற்றுல விழுந்துட்டு, இப்போது அந்த ஆற்றுல தண்ணி பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. அவனால் இறங்கி கோடாரியை எடுக்க முடியாது. ஆனால் எலிசா என்கிற தெய்வ மனிதன் அந்த கோடாரியை மிதக்க பண்ணினான். இது மனுஷனால் முடியுமா? இயற்கையால் முடியுமா? சயின்ஸால் முடியுமா? எல்லாத்துக்கும் மாறா தேவனால் முடிஞ்சு. அது முடிஞ்சிச்சுன்னா தேவன் எல்லாத்தையும் உங்களுக்கு செய்ய முடியும். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி என்னால் இது முடியாது, ஆண்டவரே உம்மால் முடியும், இப்படி இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா எல்லா காரியமும் நடக்கும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எதையும் உங்களுக்காக செய்வார், எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார். ஒரு முறை ஒரு பெரிய யுத்தம், அந்த யுத்தத்தில் தோல்வி ஜெயம் அது தேவன் நியமித்தது, மோசனுடைய கரத்தில் கொடுத்தது. மோசனுடைய கை உயர்த்தப்பட்டிருந்த பொழுது யோசுவா ஜெயிக்கிறான். இப்போ யோசுவா ஜெயிக்கணும்னா மோசனுடைய கை உயர்த்தப்பட்டிருக்கணும். இப்போ 6 ஊரும் அந்த மோசனுடைய கையை பலப்படுத்துகிறாங்க. ஒரு கல்லை வச்சு இப்போ கை உயர்த்தப்பட்டிருக்குது. யோசுவா ஜெயிச்சுட்டு இருக்கிறான். சாயங்காலம் ஆகுது. சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா 6 மணிக்கு மேலே யுத்தம் பண்ணக்கூடாது, அது போர் தர்மம். ஸோ தேவனாய் கர்த்தர் சூரியனையே அப்படியே நிப்பாட்டிட்டார். விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இந்த பூமி ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் மிஸ் ஆகுது. அது எதுனால்னா தெரியுமா? யோசுவாவுக்காக, மோசைக்காக, அமலேக்கை ஜெயிக்கிறதுக்காக சூரியனை நிப்பாட்டினது. அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் ஆண்டவரிடத்தில் ஒரு பாக பின்னாடி போக சொன்னது. இதெல்லாம் கூட்டி பார்த்தா ஒரு நாள் பின்னாடி போயிட்டு ஒரு நாள் காணாமல் போயிட்டு. பைபிளில் நடந்தது உண்மை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மனுஷனால் சூரியனை நிப்பாட்ட முடியுமா? அதுதான் கேள்வி. முடியாது. சயின்ஸால் செய்ய முடியுமா? முடியாது. இயற்கை மற்ற காரியங்கள் எதையும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதை செய்ய முடியுமானா உங்களால் எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தேவனால் செய்ய முடியும். அதுதான் உண்மை. இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னால் செய்ய முடியாது. ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை நீங்கள் பயன்படுத்தணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, தேவனால் எல்லாம் கூட ஜெபிக்கலாமா? அன்பின் தொகுப்பானே, உம்மால் எல்லாம் கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.